நயனானந்தன் வந்து ஆளுநர்கிட்ட குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி கட்சி விஸ்வநாதன் பற்றியும் தவிர அமைச்சர்களை பற்றியும் கட்சியில் வந்து அதிகமாக குற்றங்கள் நடக்குது அந்த கூட்டுகளையும் வச்சு. இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி வரிசையாக ஆளுநரை சந்திக்கிறார். ஆளுநரும் ஆய்வு செய்வேங்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே நேர்கோட்டில் ஒரே குறிக்கோளோட ஒன்றாக பயணிக்கிறார்கள். அது ஒன்று தான் இது வெளிப்படையாக தெரியுது. ஸோ இவர்கள் எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது நடக்கலை. நான் அது நடக்காத பட்சத்தில் இன்னைக்கு வந்து எல்லாரும் சென்று ஆளுநரிடம் முறையிடுறோம். இல்லை ஆளுநரை முன்னாடி இருந்து இயக்குவதை திமுகவும் அதிமுகவும் பின்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்கு. என்ன வேணாலும் செய்யட்டும். கண்டிப்பாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இதில் யாரும் எந்த விதத்திலும் இந்த அரசுகளை தொந்தரவு செய்ய முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது வந்து 10ஆம் தேதி வந்து ஆஜராகிறேன்னு சொன்ன பிறகும் கைது பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி ஆகலை. இல்லை, அது சட்டப்பூர்வமாக அவங்களுக்கான முன்ஜாமீன் கேன்சல் ஆன பிறகு அரசு தானே அது. இந்த மாதிரியான பேசக்கூடிய நபர்கள் தேவையில்லாமல் பொது அமைதிக்கு தானே குந்தம் விளைவிக்கும். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் பொது இடத்துல உட்காந்து தேவையில்லாமல் பேசினா பொது அமைதிக்கு தானே குந்தம் விளைவிக்கும். பொதுவில் இது மாதிரி யாராவது பேச அனுமதிக்க முடியுமா? பொதுவில் யாராவது மைக்க பிடிச்சிட்டு உங்களுக்கு தோன்றலாம் பேச முடியுமா? அது பொதுவான இடத்துல மக்கள் அனைவரும் எங்களுடைய கட்சியினர் அனைவரும் இருப்பாங்க. பொது அமைதிக்கு தேவையில்லாமல் மக்கள் அனைவரும் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் பொதுவாக அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் காவல்துறை அதோடைய அவங்க ப்ராசஸில் என்ன செய்யணுமோ அவங்க கண்டிப்பாக செய்கிறாங்க. யாருமே எங்கேயுமே வரம்பு மீறியோ தவறாகவோ எதுவும் பேசலையே. எல்லாம் என்ன திமுக என்ன செஞ்சது, திமுக எவ்வளவு தவறு செஞ்சது, திமுகவுடைய தலைவர் என்ன தவறு செஞ்சார், அவங்க உதயநிதி என்ன செஞ்சார், அவங்க மாப்பிள்ளை என்ன செஞ்சார்னு சொல்றோம். நாங்கள் ஒன்றும் தப்பா எதுவும் சொல்லி தவறாக தனிநபர் விமர்சனமோ இல்லை அவர்கள் குடும்பத்தினர் பற்றியோ இல்லை ஒருமையிலோ இல்லை யாரையுமே அந்த மாதிரி பேசலையே. நாங்கள் அவங்க அரசு அவங்க அரசாக இருந்து அவங்க 70 வருஷம் அவங்க செஞ்ச துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த தீய சக்தின்னு ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிதான் நாங்கள் சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? திருமங்கலம் தொகுதிக்கு 2 பிரச்சனை சார். ரயில்வே மேம்பாலம் வந்துருச்சு. வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் சிரமப்படுறாங்க. நிறைய கோரிக்கையை வைக்கிறாங்க. கடந்த முறை இந்த அரசு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான என்னென்ன தேவைன்றதை ஏற்கனவே எடுத்துட்டு போய் கலெக்ட் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக முதலிட்ட கொடுத்துருக்கோம். என்னென்ன ப்ரையாரிட்டியோ அதை கண்டிப்பாக அதுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்வோம். இப்போ வரப்போகிற பட்ஜெட் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக சரியாக செய்யணும். ஏன்னா இதில் பட்ஜெட்டில் பெரிய சேலஞ்ச் என்னன்னா நம்ம நிதிநிலையை சரியாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. போன அரசு எவ்வளோ எல்லா நிதி ஆதாரங்களையும் காலி செய்து விட்டு போயிருக்காங்க. ஸோ நிதிநிலைமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். எல்லா இடத்துலையும் எல்லா துறைகளிலும் சீராக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நிறைய ஆராய்ந்து தான் முதல்வர் வந்து பல வழிகாட்டுதலின் பேரில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்படும் பணிகள் முதல்வருடைய ஆலோசனை பேரில் நடந்தது. பார்ப்போம். கண்டிப்பாக மக்கள் இல்லை, அதுக்கு நாங்கள் தெளிவாக நேற்றே சொல்லியாச்சு. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நம்ம தமிழக வெற்றி களத்தில் சேர்க்க முடியாது. அவரை சுற்றி காலில் விழுந்து கதறினாலும் தமிழக வெற்றி களத்தில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். அவரை மாதிரியான நபர்கள் தமிழக வெற்றி களத்தில் என்றைக்கும் நுழைய முடியாது. அவரை மாதிரியான ஒரு தேவையில்லாத இன்னைக்கு தென் தமிழகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அனிதா பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அங்கே போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, அவர் சார்ந்த ஆட்களும் செய்யாத தவறுகளே கிடையாது. இந்த 25 வருஷமா எல்லா இடத்துலையும் நில அபகரிப்பு, போலி பட்டா, போலி இது பல தவறுகள் அவரை சுற்றி இருக்கார்கள். யாரை கேட்டாலும் அனிதா, போன வாரம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இப்போ கேட்டால் அனிதா ராதாகிருஷ்ணன் பேரை சொல்லி எங்களுடைய நிலத்தை அபகரிச்சிடான்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னா, இப்போ இவர்கள் ஆட்சியில் இருந்த காலங்களில் என்னென்ன செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இவர் அவரையும் அவர் சுற்றி இருக்கிற ஆட்களும் அவர்கள் செய்யாத கட்ட பஞ்சாயத்து கிடையாது. அவங்க போய் ஊரில் போய் திருச்செந்தூரில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் போய் கேட்டு பாருங்க அவரை பற்றி என்னன்னு சொல்றாங்கன்னு. கண்டிப்பாக சட்டம் அதுக்கு என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ சரி. நமக்கு என்ன தெரியாதா என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் அவ்வளோ பெரிய யோகியரா என்ன? இல்லை அவர் வந்து ஒன்லி மக்கள் தொண்டு தான் செஞ்சுட்டு இருந்தாரா? அவர் பேசுகிற லட்சணத்திலே தெரியாத அவர் என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருந்தா நபர்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஏன் அவர் பேசாமல் வச்சிருந்தாங்க? அவர் இதுக்கு முன்னாடி பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் அமைச்சராக இருந்தது போய் பேசி பார்த்துருக்கீங்களா? அவர் அமைச்சர் வந்து வாயை திறக்க மாட்டார். ஏன்னா வாயை திறந்தா இருக்கிற ஒட்டும் போயிடும். யாரும் வாயை திறக்காம வச்சிருப்பாங்க. இன்னைக்கே இந்த மாதிரி ஆட்களே வாயை திறக்கிறது பேச வர்றாங்க. அவர் பரந்தாமனுக்கு சீட்டே கொடுக்கல. பரந்தாமன் வேலை பார்த்த லட்சணத்துக்கு பரந்தாமனுக்கு அந்த கட்சியில் சீட்டே கொடுக்கல. அப்போ சீட்டே கொடுக்காத நபர் இன்றைக்கும் பேச வைக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாத மக்களோ அவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் இந்த இதில் ரவுடித்தனமாக தேவையில்லாமல் அராஜகமாக பிரச்சனையை கிளப்பும் நபர்களை இன்று பேச வைக்கிறது திமுக தலைமை. எல்லா ஆட்சியில் இருக்கிறப்ப சேர்பாவை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆட்சியில் இல்லாதப்ப பரந்தாமனை வச்சு பேச விடுவாங்க. ஸோ இதான் அவங்களுடைய லட்சம். ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் அசர போகிறது இல்லை. தினமும் மதுரை மாவட்டத்துக்குள்ள நிறைய நீர்நிலைகளில் நிறைய வந்து நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. மொத்தமாக மாவட்ட ஆட்சியரும் இங்கேயும் தேனியிலே அதே மாதிரி தான் மாவட்ட ஆட்சியரும் ஆலோசனை செய்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அனைத்தையும் நம்ம வந்து நிவர்த்தி செய்கிற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய செய்ய வேண்டிய, ஏன்னா நிலத்தடி நீர் ரொம்ப மோசமாக போயிருக்கு. ஸோ அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம். நன்றி.